ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவானவர் உயிர் தெழுந்த பின்பு அவரை சுற்றி நடந்த சம்பவங்களையும் அவர் சொன்ன வார்த்தைகளையும் குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார் என்பதை நாம் புரிந்து கொண்டதுனால சுவிசேஷத்திலே இயேசு ஊழியம் செய்த அந்த காலகட்டங்களிலே அந்த ராஜ்யத்தை குறித்து ஒரு விளக்கமாக சொன்ன அந்த பகுதிகளை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக மத்தேயு 13வது அதிகாரத்தில் அநேக ஓமைகளை தேவன் அங்கு ராஜ்யத்தை குறித்து சொல்லியிருக்கிறதுனால அந்த ஓமையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கி குறிப்பாக 2 ஓமைகள், ஒத்து போகிற 2 ஓமைகளை குறித்து நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் தியானிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும். இந்த 2க்குள் நிறைய ஒற்றுமை இருக்கிறதுனால அந்த 2 உண்மைகளை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் முதல் 44வது வசனத்தை பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாக இருக்குன்னா நிலத்தில் புதைச்சி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புதையலுக்கு ஒப்பாக இருக்குது. அதை ஒருத்தன் பார்த்த உடனே அதை எடுத்து மறைச்சி வச்சுட்டு போயிட்டு இன்னும் சொல்லப்போனால் தன்னுடையது எல்லாத்தையும் விற்று, இன்னும் சொல்லப்போனால் சந்தோஷத்தோடு தன்னுடையது எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை. அடுத்த ஓமை என்ன இருக்குன்னா ஒரு வியாபாரியை பற்றி சொல்லுது. வியாபாரினாலே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதில் ஏன் வியாபாரி அப்படின்னா, வியாபாரினாலே எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி செய்கிறவன் தான் வியாபாரி. அதில் இது எந்த வியாபாரி, ஏதோ பலசரக்கு கடை வியாபாரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஹோட்டல் வியாபாரியோ அந்த மாதிரி பேச வரல. முத்துக்களை, அதாவது ஆர்னமெண்ட்ஸ் மர்ச்சன்ட், ஆர்னமெண்ட்டோட மர்ச்சன்ட் அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு தங்க வியாபாரி இல்லை ஒரு வைர வியாபாரி அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க எவ்வளவு கால்குலேட்டிவாக இருப்பாங்கள்ல, கவனக்குறைவாக எதுவுமே செய்ய வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வியாபாரியை குறித்து அடுத்து சொல்லப்படுது. என்ன சொல்லுது? ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்குது. அந்த வியாபாரி என்ன பண்ணுவானா அப்படின்னா, ஒரு விலை உயர்ந்த முத்தை பார்த்துட்டான் அப்படின்னா அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி தாங்கிட்ட இருக்கிற எல்லா முத்தையும் வித்தாவது அந்த ஒத்த முத்தை வாங்கிடுவான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிங்குலர், அங்கே எல்லாவற்றையும் வருதில்ல. விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டுன்னு அப்படின்னு எழுதுகிறார். முத்துக்கலையில் ஒரு முத்து, ஒரே ஒரு விஷயந்தான். அந்த ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்காக என்ன இழக்கிறான்னா ஒரு விஷயத்தை இழக்கலை, தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அப்படின்னா அவன் கடையில் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது, அவன் சொந்தத்தில் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் விற்று அந்த ஒன்றை வாங்கிடுறான். இதுதான் அந்த உண்மை. இதில் 2லுமே உங்களுக்கு இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா அதனுடைய வேல்யூ. எதனுடைய வேல்யூ? ராஜ்யத்தோட வேல்யூ. பேசிக்காக இதில் பல காரியங்களை கற்றுக்கொள்ள இருந்தாலும் ஆண்டவர் எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கிறீங்க. வேலை பார்த்த உடனே அங்கே ஒரு தோண்டிட்டு இருக்கிறீங்க. கீழே பார்த்தா ஒரு புதையல். அதாவது அந்த காலத்தில் யூதர்கள் யுத்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, அவங்களுடைய நகை, அவங்களுடைய பொருள் எல்லாத்தையும் ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி நிலத்தில் போய் புதைச்சி வச்சுருவாங்க. ஏன்னா யுத்தம் முடிஞ்ச உடனே அது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் அது தவறுவது உண்டு. இல்லை அவங்க மரித்து போனாலும் அது அப்படியே இருக்கிறது உண்டு. இதுதான் அதை பற்றிய பின்னணி வரலாறு. இப்போ நீங்கள் ஒரு நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்படி நீங்கள் தோண்டும் பொழுது கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போது கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன். அது இப்படி கூட நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இந்த பாக்ஸ் இப்போ என்ன பண்ணோம்? ஒரு உண்மையில் மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? சார், உங்கள் நிலத்தில் நாங்கள் வேலை பார்த்தேன், அப்போ இந்த இடத்த தோண்டும் பொழுது இந்த பாக்ஸ் இருந்துச்சு, இதை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுத்த உடனே அவர் ஏதாவது ஒரு சன்மானம் கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு போகணும். ஏன்னா இவன் ஏதோ அன்றாடங்காட்சியாக தானே இருப்பான். இப்போ இவனுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஏதோ கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இப்போ இவங்க ஏதோ அநீதியாக செயல்படுகிற மாதிரி தெரியுது. எப்படி தெரியுது? கீழே பாக்ஸை பார்த்த உடனே அதை எடுத்துகிட்டு போய் வேறொரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அப்புறமா போய் இருக்கிறதெல்லாம் விற்று தான் வீடு, தான் மனைவி கழுத்தில் போட்டிருக்கிறது சொத்தை பற்றி அதை விற்றுட்டு வந்து அந்த பணத்தை கொண்டே முதலாளிகிட்ட எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், கொடுத்துட்டு சார் உங்கள் நிலத்தை எனக்கு கொடுங்க சார்னா, தம்பி அது ரொம்ப ரேட் ஆகாமல் எவ்வளோ ரேட் ஆனாலும் பரவாயில்ல சார், என் இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விற்று கொண்டு கொடுத்தா ஊரில் இருக்கிறவங்களாம் இவனை பார்த்து என்ன நினைப்பான்னா, பைத்தியக்காரனாடா நீ, வேலை பார்த்துட்டு இருந்த அந்த வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதானே, எல்லாத்தையும் விற்று, வீட்டை விற்று, நகையை விற்று, பொருளை விற்று, எல்லாத்தையும் விற்று எதை போய் வாங்குறான் பாரு, போய் அந்த ஓரத்தில் இருக்கிற 4 சென்ட் இடத்த வாங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சா கூட அவன் எல்லாவற்றையும் இழக்க தயாரானான். ஏனெனில் இந்த ஒரு இடத்தை கைப்பற்ற முடிவு பண்ணான். ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தெரிந்தது, பொக்கிஷம். ஒருவேளை இது இன்ஜஸ்டிஸா பிரதர்
அப்படின்னு யோசிக்கலாம். ஆண்டவர் என்றைக்குமே ஒரு பேரபிளை வாசிக்கும் பொழுது நமக்கு வேண்டிய கருத்தெல்லாம் அதில் திணிக்கக்கூடாது. ஒரு உவமையை வாசிக்கும் பொழுது என்ன கருத்தை சொல்ல வாராங்களோ அந்த கருத்துக்கு ஏற்றபடி தான் அந்த பேரபிளை நம்ம பார்க்கணும். நீங்கள் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, earnestness, ரெடி டு sacrifice, த வேல்யூ ஆஃப் த கிங்டம், ராஜ்யத்தினுடைய மதிப்பு, அதை தேடக்கூடிய ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய தவிப்பு, இன்னும் அதையும் தாண்டி சொல்லப்போனால் எதையும் இழந்தாவது அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஏக்கம், அந்த அளவுக்கு அது முக்கியமானது. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இங்கே எல்லாம் சொல்லியிருக்கு. இங்கே நின்றுக்கிட்டு அது எப்படி ஏமாற்றலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. இங்கே அதை பற்றி பேசலை. சரி, ரைட்டு. ரெண்டாவது எடுத்து பாருங்கள். ரெண்டாவது பகுதியும் வரும்பொழுது அவர் வியாபாரி, அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு பாருங்களேன். ஒரு முத்தை வாங்குறதுக்கு எல்லாத்தையும் விற்கிறது தயாராக இருக்கிற அப்படின்னா தன்னுடைய எல்லா முத்தையும் கூட்டி ஒரு வேல்யூ பார்த்தா அதை விட பெருசு முக்கியமானதாக எது இருக்குன்னா இந்த முத்தாக இருக்குது. இதை எதுக்கு தேவன் நமக்கு இதை சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஒரு விஷயம், இந்த ராஜ்யம் நிறைய பேருக்கு ஹிடனாகவே இருந்துச்சு. அதாவது அந்த ரோட்டில் நிறைய பேர் போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க, யாருக்கும் அந்த புதையல் தெரில. ஆனால் இவனுக்கு தெரிஞ்சுது. என்ன புதையல்? சுவிசேஷம். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் வாழ்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் தொடாத ஒரு சுவிசேஷம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்விப்படாத அந்த சுவிசேஷம் ஏன் உங்கள் வாழ்க்கைக்கு வந்தது? அல்லது இப்படி ரொம்ப ரொம்ப பிளைனாக சொல்ல போனோம் அப்படின்னா, அவர்களெல்லாம் எலெக்ட் பண்ணாத இயேசு ஏன் உங்களை எலெக்ட் பண்ணார்? அவங்களெல்லாம் தேடி வராத இயேசு ஏன் உங்களை தேடி வந்தார்? அவங்கள தேடி வருவார், அது வேறு விஷயம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் என்ன சூப்பர் டூப்பர் ஆளா என்ன தேடி இயேசு வந்ததுக்கு? நான் என்ன ரொம்ப ஸ்பெஷல் பர்சனா எனக்கு இந்த சுவிசேஷம் வந்ததுக்கு? நானும் ஒன்றும் இல்லை சார், இந்த ஊரில் ஆயிரக்கணக்கான பேர் இப்படி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு சுவிசேஷம் எனக்கு மட்டும் ஏன் தெரிஞ்சுது? இந்த ஊரில் 1000 பேர் இந்த நிலத்தில் வேலை பார்த்தாங்க, யார் கண்ணுக்கும் படாத இந்த பெட்டி ஏன் கண்ணுக்கு மட்டும் ஏன் பட்டுச்சு? யூ ஆர் வேல்யூபிள். உங்களுக்கென்று அந்த ட்ரெஷரை தேவன் வச்சுருந்தார். இப்படி வச்சுருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணோம்? இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம வேலையை பார்ப்போம். இல்லை, எதை இழந்தாலும் இதை நான் பற்றி கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு மனநிலை கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குதா? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இந்த உலகத்தில் நான் எதை வேணாலும் இழப்பேன், எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், இந்த ராஜ்யத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். எதை இழந்தனாலும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வருவேன், ஆனால் எதை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? முதல்ல எனக்கு தேவனுடைய ராஜ்யம். ஏன்னா ஐ நோ இட்ஸ் வேல்யூ. பலமுறை கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி நம்மளை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன், ஆனால் பாருங்கள் அவன்லாம் நல்லா இருக்கான், அவன் நல்லா இல்லை. நீங்கள் நல்லா இருக்காங்கிற எதாச்சும் சொல்கிறீங்கன்னா, அவனுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, சுகம் இருக்குது, எல்லா சொந்தக்காரங்க இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க, அவன் நல்லா இருக்கான், எனக்கு யார் இருக்கா? இயேசு மட்டும்தான் இருக்கிறாரு. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட இருக்கிற முத்து அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்த காட்டிலும் உங்கள்கிட்ட இருக்கிற முத்துக்கு விலை மதிப்பு ஜாஸ்தி. அதோட அருமை உங்களுக்கு புரியணும். இந்த பரலோக ராஜ்யங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ட்ரெஷரான ஒரு பொருளாக இருக்கணும். ரெண்டாவது ஹார்டன் பார்ட் என்ன அப்படின்னா, அல்லது நமக்கு கஷ்டமாக தோன்றது என்னென்னா, லூக்கா 14வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். என் சுயத்தில், என் விருப்பத்தில் எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தூக்கி தூர போடுறேன். எதுக்காகனா இதை இழந்து இதை பிடித்து கொள்வதற்காக. அதைத்தான் பவுல் பிலிப்பியரில் எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், என்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் ஆங்கிலத்தில் வந்து கவுண்டட் ஆல் ஆஸ் அ கார்பேஜ், குப்பை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஐயோ, கஷ்டப்பட்டு இயேசுக்காக இப்படிலாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. கஷ்டப்பட்டு இல்லை, இஷ்டப்பட்டு. ஏன் தெரியுமா? அதே பேரபிளில் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று, எல்லாவற்றையும் விடுறதுக்கு அவன் கஷ்டத்தோடு போகலை, சந்தோஷத்தோடு போனான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் எனக்கு கிடைக்க போகிறது ஒரு பொக்கிஷம். உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த உலகத்திலும் இனி வரப்போகிற உலகத்திலும் என்ன வைத்திருக்கிறார் என்கிறதை பற்றிய அறிதல், புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா எதையும் இழக்க கஷ்டப்பட மாட்டோம். சந்தோஷத்தோட இழந்து அவருக்கு பின் செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ட்ரெஷரை, இந்த ராஜ்யத்தினுடைய அருமையை, இந்த நித்திய ஜீவனுடைய முக்கியத்துவத்தை, இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையை, எங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த கிருபையை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல,
ராஜ்யத்தை பிடித்து கொள்வேன், இயேசுவை பிடித்து கொள்வேனுங்கிற ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ராஜ்யத்தின் மதிப்பு உயர்ந்தது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கன்விக்ஷனை நீங்கள் எல்லாருக்கும் தாங்க. கிருபை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.